எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வருது. அது என்ன வீடியோன்னாக்கா, நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கிற பெரியவா மணி மண்டபத்தை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அங்கே தான் கிளம்ப போறோம். வாங்க, போற வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மணி மண்டபத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே 4 மணிக்கு தான் ஷார்ப்பாக கோயில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. நாங்கள் சாப்பிடாமே வேறு வந்துட்டோமா. இப்போ நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். இப்போ கோயில் திறந்துட்டாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். ஒரு நிமிஷம், எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் உள்ள இந்த மணி மண்டபத்துக்கு நான் வரேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, நானே இப்போ புதுசாக வந்திருக்கேன். வாங்க கோயிலை பார்க்கலாம். இது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது பார்த்தீங்களா, நந்தி. அதே மாதிரி இவ்வளோ பெரிய நந்தி இருக்குது பாருங்கள். வாங்க முன்னாடி பார்க்கலாம். இப்போ கருவறையில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே அவர் தியானம் பண்ண இடமா, அதனால் அவருக்கு இங்கே மணி மண்டபம் மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அவர் ஜீவ சமாதியான இடத்துக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் சங்கரமடம் இருக்கான். அந்த இடத்துல தான் அவர் ஜீவ சமாதி ஆகிருக்காரு. இப்போ நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணுறேன். அப்படிலாம் நிறைய ஒரு ஜீவ சமாதி ஆனார் இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். வாங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஏன்னா சங்கர மடத்துக்கு போனோம். அங்கே வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே நாங்கள் கேட்டோம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த வீடியோ போட முடியாது. இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கோம். இதை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஊருக்கு இப்போ நான் அந்த கோயிலுக்கே அந்த மணி மண்டபத்துக்கு இப்போ தான் நான் புதுசாக போயிருக்கேன். அதனுடைய பற்றி எங்களுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். மறுபடியும் எதுக்கும் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கோபுரம், சென்ட்ரு நந்தி, அதுக்கப்புறமா உள்ள கருவறைக்கு போகிறோம். அந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருந்தது. நல்லா நீங்கள் போனீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல இடமும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள்லாம் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை. அடுத்து பை.